டிஸ்ஆனஸ்டி, the DYS, Satan's D, அப்படி தான் சொல்லணும். டிஸ்ஆனஸ்டி. டிஸ்ஆனஸ்டின்னா என்னது? 8வது சப்ஜெக்ட் இன்றைக்கி பார்க்குறோம். டிஸ்ஆனஸ்டி. கடந்த நாட்களில் பார்த்தோம் டபுள் மைண்ட்னஸ் இல்லையா? இன்றைக்கி டிஸ்ஆனஸ்டி. இதெல்லாம் சாத்தானுடைய ஒரு என்னது, அவனுடைய ஒரு தந்திரங்கள். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களோடு கூட நம்ம ஒழுங்கின்மையாக, நேர்மையின்மையாக, வஞ்சகமாக மாற்றுறது தான் அவனுடைய காரியம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, அதை இங்கிலீஷில் படிப்பா கொஞ்சம், Amplified version படி. But we have renounced the disgraceful things hidden because of shame. பாத்தீங்களா? நம்ம வெட்கமான அந்தரங்க காரியங்களை நம்ம வெறுக்காட்டி, amen, not walking in trickery or adulterating the word of God, but by stating the truth openly and plainly, we commend ourselves to everyone's conscience in the sight of God. Amen. So வெட்கமான அந்தரங்க காரியங்கள், பிசாசு நமக்குன்னு ஒரு வெட்கமான காரியம் இருக்குது, நம்முடைய ஜீவியத்திலே இருக்குது. வெளியரங்கமான காரியம் இருக்கிறது, வெட்கமான அந்தரங்கம். ஆமென். அந்த காரியத்தில் தான் அதை நாம் என்ன செய்யணும்? அந்த வெட்கமான அந்தரங்க காரியம். பிசாசு நம்மளைய ஒரு நாளும் வெட்கப்படுத்தவோ, நம்ம அந்தரங்க காரியங்களை வச்சு நம்ம பயமுறுத்தவோ இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசு நம்முடைய அந்தரங்கமான பிசாசு ஆதாம் ஏவாளை கரெக்டாக வஞ்சித்தது எதனாலனா, அவங்க தேவனுக்கு முன்பாக வெட்கப்படாது இருந்தார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் இறங்கி வருவார். அந்த பிரசன்ஸுக்கு முன்பாக தங்களை வெளிப்படுத்தி தங்களை அவரோடு கூட அவங்க அளவலாவி பேசி அப்படி தான் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்போதே அது தெரியுது. தேவன் அவங்கள போல் அந்த அந்தரங்கமாக அவங்க வெட்கமாக அவங்களை வெட்கப்படுத்தும்படியாகலாம் கேட்கல. ஜஸ்ட்டு கர்த்தர் கேட்டார், நீ எங்கே இருக்கிறாய், அவ்வளோதான். ஆனால் அந்த வெட்கமான அந்தரங்க காரியங்கள் அவங்கள வெட்கப்படுத்தி என்ன பேச வச்சது? நாங்கள் தோட்டத்தில் நிர்வாணியாக இருக்கிறோம், அதனால் நாங்கள் ஒளிந்து இருக்கிறோம். பார்த்தீங்களா? இதுதான் வெட்கமான அந்தரங்க காரியம். தேவனுக்கு நம்மை மறைப்பது பிசாசு அந்த தந்திரத்தை, அந்த டிஸ்ஆனஸ்டின்னு என்னது? நேர்மையின்மை, வஞ்சகம் என்று பார்த்தோம். ஸோ அதை நம்ம வெறுக்கணும். அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. ஆமென். நாங்கள் அதை வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும். கர்த்தர் நம்ம கூட என்ன பேசியிருக்கிறார்? பிசாசு தேவ வசனத்தை புரட்டுச்சு. தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ? தேவன் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ? அது வேத வசனத்தை புரட்டுறது. தேவன் அப்படி சொல்லலை, எல்லாவற்றையும் சாப்பிடலாம் தான் சொன்னார், எக்ஸப்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ். அறிவு சம்பந்தமான இதுக்கெல்லாம் பேசிக் எங்கேருந்து வருதுன்னா, அறிவு சம்பந்தமாக நம்மளே பிசாசு உங்களை வெட்கமான அந்தரங்க காரியங்களை சிக்க வைக்குதுன்னா உங்களை அறிவுபூர்வமாக சிந்திக்க வைப்பான். எல்லாரும் பண்ணுறாங்களே, நான் பண்ண என்ன? எல்லாரும் அப்படி நடக்கிறாங்களே, நான் நடந்தா என்ன? ஆமென். அதுக்குள்ளே ஒரு வெட்கமான அந்தரங்கம் இருக்குது. ஒரு நாள் வரும், அந்த நாளில் நீ வெட்கப்பட்டு நீ அந்தரங்கம் வெளிப்படும், எல்லாருக்கும் முன்னாடி நீ அவமானப்படணும். அதுதான் பிசாசுடைய நோக்கம். ஸோ அந்த நாலேஜ் வழியாக நீங்கள் ஒரு நாளும் போகக்கூடாது. உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்கிறது? குப்பையாக இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அது குப்பை. கர்த்தரே அது குப்பைன்னு கழிச்சு போட்டுருன்ட்டார். அந்த குப்பையிலேருந்து நம்ம போய் தேடி எடுக்கக்கூடாது. உலகம் அப்படி தான். உலகம் குப்பையை தான் விரும்பும். ஆமென். பிரைஸ் காட். உலக காரியத்தை யாரும் குப்பையாக தள்ளவே மாட்டாங்க. அந்த குப்பையை தான் எடுத்து வச்சுருப்பாங்க. கர்த்தர் எதெல்லாம் வெறுக்கிறாரோ அந்தரங்கமான காரியங்கள் எல்லாம் வெறுக்கிறதெல்லாம் குப்பை தான். அந்த குப்பையிலேருந்து தான் பிசாசு என்ன செய்யும்? அநேகர்களை குப்பைக்குள்ளேருந்து தான் காரியங்களை எடுக்க வைக்கும். சரி, நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஸ்ஆனஸ்டிக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது என்னென்னா அன்ட்ரூத்ஃபுல்னஸ்.
பாதி சத்தியத்தை அறிந்து கொண்டு பேசுவது, பாதி சத்தியத்தை, கொஞ்சம் தான் சத்தியத்தை, ஹாஃப் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குதுன்னா, நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள், ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும். பாத்தீங்களா, இதான் அந்த வெட்கமான அந்தரங்க காரியம். புரியுதா உங்களுக்கு? உன்னை அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதை அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, அவளை விட அவள் வயசில் சின்னவன், அவளை விட அழகாக இருப்பான். ஆபிரகாம் ரொம்ப அழகானவன். புரியுதா? என்றைக்குமே உங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி வரக்கூடாது. அழகுங்கிறது உங்களுடைய நடையிலையோ உடையிலையோ உங்களுடைய ஃபேஸ் இன்ஸ்பிரேஷன்லேயோ கிடையாது. உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். கர்த்தர் நம்முடைய அழகை ரசிக்கிறது நம்முடைய உள்ளான பரிசுத்தத்தை தான் ரசிக்கிறார். அமேன், அல்லேலூயா, அமேன். உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்பட்டு அந்த அழகு தான் ஆண்டவருக்கு பிரியம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஒரு வெட்கமான அந்தரங்க காரியத்தை பிசாசு யாருக்குள்ளே வச்சிருச்சு? ஆபிரகாமுக்குள்ளே வச்சிருச்சு. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன் நிமித்தமாக எனக்கு நன்மை வரும், உன் நிமித்தமாக எனக்கு நன்மை வரும், சாராள் நிமித்தமாக அவனுக்கு நன்மை வரும், கர்த்தர் நிமித்தம். கர்த்தர் ஆபிரகாம் கர்த்தர் சொல்லும்போது ஆதியாகமம் 12 என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை ஆஸ்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். யாரால் நன்மை வருது? கர்த்தரால் வருது. நீ ஆஸ்வாதமாக இருப்பாய், உன்னை ஆஸ்வதிக்கிறவளை நான் ஆஸ்வதிப்பேன். எல்லாம் யாரால் வருது? கர்த்தரால் வருது. அது அப்படியே யார்கிட்ட போய் டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்குது பிசாசு? மனுஷரிடத்தில். இதான் வெட்கமான அந்தரங்க காரியம். உங்களுக்குன்னு கொடுத்த ஹானஸ்டி, உங்களுக்குன்னு கொடுத்த ராயல்ட்டி, அதை நீங்கள் ஒரு நாள் விட்டு கொடுக்கக்கூடாது. வித் ப்ரைடல் அல்ல, வித் ஹம்பிள். புறம்பான அலங்கரிப்பு நமக்கு அவசியமாக இராமல், உள்ளத்தில் இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த ஆவியின் குணம் 1 பேதுருவில் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல. ஓகே, சரி. அப்போ ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல். பாருங்க, நீ உன்னை என்னுடைய சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்குள் கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். இது யாரால வந்தது? ஆபிரகாமால வந்தது. அவன் தானே சொன்னான், உன் நிமித்தம் எனக்கு தயவு வரும், உன் நிமித்தம் எனக்கு தயவு வரும். இதுதான் வெட்கமான அந்தரங்க காரியம். உங்களுக்கும் தேவனுக்கும் சரியாக இருந்ததுன்னா, கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாத ஊற்றாக உங்களை வைப்பார்னா, அதை நீங்கள் அமைதியாக இருந்து அதை அனுபவிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களுடைய மேன்மையை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஆமென். உன் நிமித்தம் எனக்கு தயை பாராட்டுவாங்க. உன் நிமித்தம் பாருங்கள், அதே மாதிரி தான் அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவன் நினச்சது போலவே நடந்துச்சு. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும், இதெல்லாம் ஆபிரகாமுக்கு இல்லையா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால பூமி தாங்கக்கூடாத பாரமாக இருந்துதான். பாருங்கள், நினச்சி பாருங்கள். ஆபிரகாம் லோத்தினுடைய ஆசீர்வாதத்தினால, அவங்க 2 பேருடைய ஆசீர்வாதத்தினால பூமி அந்த பாரத்தை தாங்க முடியலையாம். நினச்சி பார்த்துருக்கீங்களா? அப்போ எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னு யாருக்காவது அப்படி இருந்திருக்கா பைபிளில்? பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். பூமியே தாங்கக்கூடாது, பூமியே தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம். எவ்வளவு ஆசீர்வாதத்தில் ஆபிரகாம் இருந்திருப்பான். ஆமென். அவனுக்கு தயெல்லாம் எங்கேருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் அவனுக்கு தயை பாராட்டுகிறார், மனுஷர்கள் அல்ல. நம்ம ஒரு நாளும் மனுஷர்களுடைய தயவையோ மனுஷனுடைய ப்ரைஸிங்கையோ, மனுஷன் என்னை புகழணும்,
நீ பார்வைக்கு அழகானவள், நீ அப்படி, நீ இப்படி, உங்களை அப்படி புகழ்கிற கூட்டமாக இருக்குதுன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், அது டி வைரஸ், டிஸ்ஆனஸ்டி. டிஸ்ஆனஸ்டின்னு என்னது? நேர்மை இல்லாத ஏதோ ஒரு ஆவி இவருக்குள்ளே இருக்குது, இவளுக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதான் உண்மை, அதான் உண்மை. ஆமென். வாசிங்க சீக்கிரம் அடுத்த வருஷம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். பார்த்தீங்களா? யார் நிமித்தம் கர்த்தர் வாதிக்கிறாரு? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாரா. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாரா. ஆமென். பிரைஸ் காட். நீங்கள் நேர்மை இல்லாமல் கர்த்தர் உங்களை பலிகடாவாக நிறுத்துறதுக்கு நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. பிசாசு உங்களை தான் நிறுத்தும். நீங்கள் தான் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் தான் சத்தியத்தை அறிஞ்சவங்க. மற்றெல்லாம் ஹாஃப் ட்ரூத், கொஞ்சம் ஏதோ அப்படி காத்து வாக்கில் அறிஞ்சிருப்பாங்க. ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நீங்கள் தான் ஃபுல் ட்ரூத், முழு சத்தியத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சும்மா இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். எவ்வளோ சத்தியத்தை கேட்குறீங்க. ஆமென். கொஞ்சம் அப்படி காற்றுல கொஞ்சம் அப்படி அறிஞ்சிட்டு யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. நானும் தான் சர்ச்சுக்கு போகிறேன், நானும் தான் சபைக்கு போகிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அவங்களுக்குள்ளே இருக்குமா? உங்களுக்குள்ள மேன்மை அவங்களுக்குள்ளே இருக்குமா? உங்களுக்குள்ளே இருக்கிற உடைக்கிற சுவாபம் அவங்களுக்குள்ளே இருக்குமா? ஒரு பிரச்சனை வரும்போது உடஞ்சி அழுகிறீங்களே, ஆமென், அது அவங்களுக்குள்ளே இருக்குமா? சொல்லுங்கள். இயேசு மார்க் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்கிறார். அவள் யார்? அவள் பாவியான ஸ்திரீ. அவளை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா ஆண்டவர்? இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். என்ன செய்தாளாம்? என்ன செய்தாளாம்? தன்னால் இயன்றதை செய்தாள். உங்களால் இந்த வாலிப வயதில் உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யணும். உங்களால் கர்த்தருக்கு என்ன? ஆமாம், இந்த அழகு, இந்த சௌந்தரியம் எல்லாம் வீண். பாருங்கள், சாராளுடைய காரியங்கள் எல்லாம் சாராளுக்கு அதனால தான் கர்த்தர் காய போட்டார். குழந்தையே கொடுக்கல, அவளுக்கு வயசாகி. ஆமாம், அப்படி தான் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வராது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமென். சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வராது. நீங்கள் உங்களால் இயன்றதை ஏற்ற நேரத்தில் நீங்கள் செய்ய நீங்கள் பழகிக்கணும். ஏற்ற நேரத்தில் உங்களால் இயன்றதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு கதை உண்டு. அதாவது நான் இது ஒரு பெந்தகோஸ்தே புக்கில் தான் படித்தேன். ரொம்ப யோசிக்க வைத்த ஒரு கதை. என்னென்னா, இங்கிலாந்து நாட்டினுடைய இளவரசி யார்? முதல்ல இருந்தது விக்டோரியா ராணி, இந்த குயின் விக்டோரியா. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இரவில் நகர சோதனை வருவாங்களாம். மாறு வேஷத்தில் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, ஜனங்க எப்படி ஒழுங்காக இருக்காங்களா, ஜனங்க நல்லா செழிப்பாக இருக்காங்களா, இல்லை கஷ்டமாக இருக்காங்களா, இல்லை எங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்படியே நகர சோதனை வருவாங்களாம். அப்படி வரும்போது ஒரு நாள் நல்ல மழை. இந்த மழையில் போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வீட்டு வாசலில் ஒரு பெரிய பணக்கார வீடு. சரி, இங்கே போய் ஒதுங்கி இங்கே போய் நம்ம உதவி கேட்போம் அப்படின்னு. என்ன உதவி? ஒரு கொடை வேணும் எனக்கு அப்படின்னு கதவை தட்டி ஒரு கொடை கேட்டிருக்காங்க. அந்த வீட்டில் ரெண்டு கொடை இருக்குது. அதில் ஒரு கொடை நல்ல கொடை, ஒரு கொடை கிழிஞ்ச கொடை. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது, ராணின்னு தெரியாது, ஒரு கிழிஞ்ச கொடையை அவங்ககிட்ட கொடுத்து இதை வச்சு கொண்டு போய்க்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த கொடையை பிடிச்சிட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க தன்னுடைய பிஏவை கூப்பிட்டு, நேற்று இந்த இடத்துல இந்த அட்ரஸில் ஒருத்தங்கிட்ட கொடை வாங்கிட்டு வந்தேன், நைட்டில் இந்த கொடையை போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கொடை கொடுத்ததுக்கு, நேற்றுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்தது குயின் விக்டோரியா, புரியுதா, நான் மாறு வேஷத்தில் வந்தேன், நகர சோதனை செய்ய வந்தேன், அந்த நேரத்தில் மழையில் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் எனக்கு இந்த கொடையை கொடுத்து உதவுனீங்க, ரொம்ப நன்றின்னு ஒரு லெட்டரை கொடுத்து விட்டாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு வாயிலே வயிற்றுலேயே அடிச்சுக்கிட்டாங்களாம் அந்த அம்மா. ஐயையோ, வந்தது ராணின்னு தெரியாத, நல்ல கொடையில் கொடுத்துருப்பேன், கிழிஞ்ச கொடையில் கொடுத்து விட்டேன், ராணின்னு தெரியாமல் போனால் போது, ஏழைக்கு ஏதோ கொடுக்குற மாதிரி அது போனால் போது, யூஸ் இல்லாத ஒன்று. ஸோ உங்ககிட்ட யூஸ் இல்லாத ஒன்றை கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது. பாருங்கள், அந்த பாவியான ஸ்திரீ தன்னால் இயன்றதை செய்தால்னு இயேசு சர்டிஃபிகேட் பண்ணுறார்.
தன்னால் என்றதை செய்தால். எதை? த ப்ரெஷியஸ் ஒயிட் அலாபஸ்டர். ஆமென். விலையேற பெற்ற ஒன்று, வெள்ளைக்கல் பரணி. அது அவள் எங்கே இருந்தெல்லாம் அவள் இம்போர்ட் பண்ணியிருக்கிறான்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. பல கண்ட்ரியிலிருந்து அதை வரவழைச்சிருக்கிறான். கர்த்தருக்காக வைராக்கியம். எஸ், ஹல்லேலூயா. நேர்மையாக இருக்கணும் தேவ பிள்ளையே. கர்த்தருக்கு நம்முடைய கர்த்தர்கிட்ட நம்ம நேர்மையாக இல்லைன்னா, அந்த நேர்மையாக இல்லாத அந்த வஞ்சகத்தை, அந்த டிஸ்ஆனஸ்டி, ஆமென், அந்த ஹானஸ்டியை யார் எடுத்துப்பா? பிசாசு எடுத்துக்கும். உங்களை ஆட்டோமேட்டிக்காக பிசாசு என்ன செஞ்சிடும் பாருங்கள். அதை வாசிங்க, 20 வரைக்கும் வாசிங்க சீக்கிரம். தோசனம். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ அறியாமல் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பாத்தீங்களா, இது எவ்வளவு அவமானம் பார்த்தீங்களா ஆபிரகாமுக்கு? தேவனோடு முகமுகமாக பேசினவன், தேவனோடு முகமுகமாக பேசினவன், கர்த்தரே அவன் வீட்டுக்கு இறங்கி வந்திருக்கிறாரு, தேவ தூதர்கள் இறங்கி வந்திருக்கிறாங்க, அவனோட மணிக்கணக்காக பேசியிருக்கிறாங்க. அவன் போகிற இடத்துலலாம் கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவு ஒரு ஸ்நேகிதனை போல ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இதை ஒரு சாதாரண ஒரு ராஜா, எகிப்து தேசத்தினுடைய ராஜா, அவனை டிஸ்ஆனஸ்டி, ஆமென், அவனை எப்படி நடத்துகிறான்? அவனுடைய டிஸ்ஆனஸ்டி பகிரங்கமாக கடிந்து கொள்ளப்படுது, வெளியரங்கமாக கடிந்து கொள்ளப்படுகிறது. வெட்கமான அந்தரங்கமான காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாக நடக்கக்கூடாது. தந்திரம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. தந்திரமாக நடக்கிறது. தந்திரமாக எங்கே கண்டுபிடிச்சிடுவாங்க? சபையில் எப்படி கண்டுபிடிச்சிடுவாங்க? அது எப்படி தெரியும்? கர்த்தர் க்ளீனாக காட்டி கொடுப்பார். அதுதான் தேவன், அதுதான் சபைக்குரிய மேன்மை. பாருங்கள், ஒரு இவனுக்கு தெரியுத, யாருக்கு? ஒரு ஆர்டினரி மேன், ஹாஃப் ட்ரூத் மேன், யார்? பார்வோன். அவனுக்கு தெரியுத, அவன் இவனை கடிஞ்சுக்கிறானே. இப்படி தான் நம்ம உலகத்தால் கடிந்து கொள்ளப்படும் போது தேவ நாமம் தூஷிக்கப்படும். தேவ பிள்ளை, கர்த்தருடைய நாமம் நம்மால் என்ன செய்யப்படும்? தூஷிக்கப்படும். ஒரு நாளும் அதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஜீசஸ், ஆமென். அதே போல் இந்த காரியங்கள் வேதத்தில் 119 சங்கீதத்தில் 104 வசனத்தை வாசிங்க. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். 119 104. எஸ், இங்கே போடுங்க சீக்கிரம். அது இங்கிலீஷில் படிப்பா கொஞ்சம். Through thy precepts I get understanding. Therefore I hate every false way. Amen. Every false way. தீங்கான காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? வெறுக்கணும். தந்திரமாக நடக்கிற காரியங்களை வெறுக்கணும். தந்திரமாக பேசுகிற மனுஷர்கள், அவங்களோட கூட சேர்ந்துக்கக்கூடாது. சங்கீதம் சொல்லுதில்ல, 3 நபர்களுக்கு நீங்கள் விலகி இருக்கணும். துன்மார்க்கர்கள், பாவிகள், பரியாசக்காரர். அவங்க உட்காரும் இடத்துல கூட உட்காரக்கூடாது. அவங்க உட்கார இடத்துல கூட அவங்கள சுற்றி என்ன தரமாக இருக்கும்? அந்த அட்மாஸ்பியர் தான் இருக்கும், அந்த ஸ்பிரிட்டு தான் இருக்கும், அந்த ஈவில் அசோசியேஷன் தான் இருக்கும். இதுதான் உண்மை, அதுதான் இருக்கும். உங்களை அங்கேருந்து எழுந்திருக்க விடாது. நீங்கள் வேணால் உட்காந்து பாருங்கள். ஆமாம், நீங்கள் வேணால் கொஞ்சம் நேரம் தானே அப்படி ஃப்ரெண்டோடு அரட்டை அடிப்போமே, கொஞ்சம் நேரம் தானே ஜாலியாக இருப்போமே, இருந்து பாருங்களேன். இந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே விடாது. உங்களை ப்ரைஸ் பண்ணி நீங்கள் எழுந்திரிச்சு போகிற மாதிரி இருப்பீங்க. உங்களை அப்படி உங்களை தந்திரமாக பேசி, உங்களை புகழ்ந்து தள்ளி உங்களை உச்சியில் கொண்டு போய், இது வரைக்கும் யாருமே உங்களை அப்படி புகழாதபடிக்கு புகழ்ந்து உங்கள் கண்ணில் கண்ணீர் வர்ற வரைக்கும் கூட பிசாசு புகழ வைக்கும். உங்கள் கண்ணில் கண்ணீர் வந்துடும். என்னை வீட்டில் கூட இப்படி சொல்லலையே, என் வீட்டில் கூட என்னை யாரும் இப்படி பேசலையே, என் நெருங்கின நண்பர்கள் கூட சொல்லலையே. இட்ஸ் எ டெவில். ஆமென். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கட்டளைகளால்
உணர்வடைந்தேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காருன்னா அதில் உணர்வடையணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காருன்னா அதில் உணர்வடையணும். அப்படி உணர்வடைஞ்சாதான் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன், எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். பிரைஸ். அப்போ எஸ், இதுதான் டிஸ்பைஸ்டு பை செயின்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. டிஸ்பைஸ்டு பை செயின்ஸ், பரிசுத்தவான்களால் வெறுக்கத்தக்க. விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள், நீங்களும் பரிசுத்தவான்கள் தான். அமேன். யூ ஆர் த செயின்ஸ் ஆஃப் காட். நீங்கள்லாம் செயின்ஸ் ஆஃப் காட்ஸ் தான். அமேன். அதில் நீங்கள் வெறுக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ரோமர் 7:15 பவுல் சொல்லுகிறார், எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. வாசிங்க. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ரோமர் 7:15. ரோமர் 7:15 இங்கிலீஷ்ல படிப்பா கொஞ்சம். For that which I do, I allow not. For what I would, that do I not. But what I hate, that do I. For that which I do, I allow not. Amen. எதை நான் நினைக்கிறேனோ செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால் என்ன செய்ய முடியலை, செய்ய முடியலை. What I would, that do I not. But what I hate, that do I. அதுதான் என்னது? டிஸ்ஆனஸ்டி. டிஸ்ஆனஸ்டி. நினைக்கிறது ஒன்று, கேட்குறது ஒன்று, செய்கிறது ஒன்று, கர்த்தர்ட்ட வாக்கு கொடுக்கறது ஒன்று, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அப்போ அதில் ஒரு பதம் வருகிறதுல, for that which I do I allow. Allow means approve. Approve means என்னது? சாங்ஷன் பண்ணுறது. அப்ரூவ் மீன்ஸ் என்னது? சாங்ஷன் பண்ணுறது. சாங்ஷன். அதுக்கு நான் சம்மதிக்கிறேன், அதுக்கு நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு நான் என்னை அலோவ் பண்ணுறேன். எதுக்கு அலோவ் பண்ணுறேன்? நன்மைக்கா? இல்லை, தீமைக்கு. பார்த்தீங்களா? இந்த டிஸ்ஆனஸ்டி ஸ்பிரிட் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே தீமைக்கு நம்ம என்ன செய்வோம்? அலோவ். பிசாசு அப்படி அலோவ் பண்ண வச்சிரும். அதுக்கு நமக்கு அலோவ் பண்ண வச்சிரும். ஆமென். எஸ், பிரைஸ். அப்போது நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வேகமாக வாசிப்பீங்களா? வாசிங்களேன். அதே 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன், சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ நியாயப்பிரமாணம்னா என்னது? பாவ மன்னிப்பின் நிச்சயமில்லாத ஒரு காலம். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகை செய்கிறது. பாவம் மன்னிப்பு. இது நான் சொல்கிறது வேர்ல்டு, மனுஷன், உலகம், காமன் மேன். தெய்வ பிள்ளைகள் அல்ல, கிருபையின் காலத்து பிள்ளைகள் அல்ல. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறோடனே பேசுகிறேன். நியாயப்பிரமாணம்னா என்ன சொன்னேன்? பாவ மன்னிப்பின் நிச்சயமில்லாத தன்மை. எதுக்கும் அலோவ் பண்ணுறது, எதுக்கும் நம்மளை அலோவ் பண்ணுறது. என்ன மன்னிப்பு கேட்டால் சரியாக போச்சு, போய் ஒரு பலியை செலுத்திட்டா சரியாக போச்சு, அடுத்தது அதே காரியத்தை செய்யலாம், அடுத்து அதே காரியம். இதுதான் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஐ அலோவ், அப்ரூவ், எஸ். அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன், நான் அதை செய்கிறேன். அடுத்தது என்னது? வாசிங்க சீக்கிரம் வாங்க. அது எப்படி என்றால் புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றின பிரமாணத்தை நின்று விடுதலையாயிருக்கிறாள். அப்போது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயமில்லாத ஒரு ஜீவியத்தில் நீங்கள் ஜீவித்துட்டு இருந்தீங்கன்னா, இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று நீங்கள் இன்னும் புருஷனுடைய ஸ்திரீ அந்த புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். அப்படின்னா என்னது? புருஷன்னா இங்கே யார்? நீ சமாரியா ஸ்திரீ கூட பாருங்கள், அவள் என்ன சொல்வா தெரியுமா?
ஐ ஹாவ் நோ ஹஸ்பண்ட், எனக்கு கணவன் இல்லைம்பா. இந்த புருஷன்னா என்னதுன்னா உங்களோட பழைய வாழ்க்கை, உங்களை ஆளுகை செய்கிற சுபாவம், உங்களை ஆளுகை செஞ்சு உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதுதான் அந்த கணவன் மனைவி உறவில் கர்த்தர் அதை காமிக்கிறார். அங்கே கடைசியில் நீங்கள் பாருங்கள், அதில் வந்து நம்ம யாருக்குரியவங்க, மணவாளனாகிய இயேசுக்குரியவங்க. நம்ம மனைவினா கர்த்தர் புருஷன், மணவாளன் இயேசு, மணவாட்டி சபை, நம்ம மணவாட்டி. புரியுதா உங்களுக்கு? அப்போது அடுத்த வசனத்தை படிங்க. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவர் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினார், விபச்சாரி எனப்படுவார். புருஷன் உயிரோடு, புருஷன் சொல்றது என்னது? அது என்னது? நான் என்ன சொன்னேன்? டாமினேட்டிங். எஸ் ஆளுகை, ஆளுமை உள்ளது, ஆளுமை குணம். புரியுதா? அங்கே வந்து பாருங்க, சாராளை யாரை ஆளுமைப்படுத்துறதுன்னு பார்த்தது? எகிப்து ராஜா. அதுக்கு யார் விட்டு போட்டது? அவனே. அந்த டிஸ்ஆனஸ்டி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா இது வந்துடும், ஈஸியாக வந்துடும். அதனால தான் பாருங்கள், எனக்கு 5 கர்த்தர் சொல்கிறா, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை, உண்மையிலே நீ உள்ளதுபடி சொன்னாய். அது தேவனோட பேசும்போது தான், பேசுறது வரைக்கும் தான், பேசுனதுக்கு அப்புறம் தான். பேசுகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு அது ஒரு பாவமாகவே தெரியல. 5 விதமான ஆளுகை, 5 விதமான ஆளுகை அவளை ஆளுகை செய்தது. 5 ஸ்பிரிட்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். 5 ஆவிகள். 5 விதமான ஆவிகள் அவளுக்குள்ளே இருந்திருக்கு. அதுதான் அந்த டாமினேட், உங்களை ஆளுகை செய்கிறது தான் அந்த புருஷன் சொல்கிறது. வாசிங்க. அந்த புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு வேறொரு புருஷன் யாரு? நமக்கு வேறொரு புருஷன் யாரு? இயேசு, மணவாளனாகிய இயேசு. மணவாட்டியாகிய நம்முடைய பழைய பாவத்துக்கு மரித்து, புரியுதா உங்களுக்கு? நம்ம பழைய ஸ்வாபம், பழைய ஆளுகை, பழைய டாமினேட், இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மரிக்கணும். நம்ம மரிக்காத வரையிலும் நம்ம இயேசுவுக்கு நம்ம மனைவியாக மாற முடியாது, மணவாட்டியாக மாற முடியாது. புரியுதா? ஆபிரகாம் தன்னுடைய மணவாட்டியை கொண்டு போய் எங்கே போய் விடுறான்? ஈஜிப்ட். உன் நிமித்தம் எனக்கு தய பாராட்டு. புரியுதா? இது ஒரு ஆழமான காரியம். வாசிங்க, அடுத்தது வாங்க சீக்கிரம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி. புரியுதா? இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி. நீங்கள் மரிச்சா அந்த பிரமாணத்தை நின்று, பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம், பாவ மன்னிப்பு நிச்சயமில்லாத பிரமாணத்தை நின்று நீங்கள் என்ன ஆக்கப்படுறீங்க? விடுதலையாக்கப்படுறீங்க. விடுதலையாக்கப்பட்டு இப்போ கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட ஒரே சரீரமாய் மாறி மணவாட்டியாக மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இதான் உண்மை. தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே. அப்ப நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நீங்கள் அதாவது மாம்சத்துக்கு இன்னும் நீங்கள் இந்த மாம்சம், இப்போ நம்ம வைரஸ்லாம் பார்க்குறோம்ல, இதெல்லாம் என்னது? ஆல் ஃப்ளஷ் தான். இங்கேருந்து தான் உங்களை அடிக்கும், இங்கேருந்து தான் டபுள் மைண்ட், எல்லாம் ஃப்ளஷ் திங்ஸ் தான். ஸ்பிரிட்டில் உங்களை அவ்வளோவா அது பண்ண முடியாது. ஆமாம், அது பண்ண முடியாது. நீங்கள் ஸ்பிரிட் நேச்சரில் இருக்கங்கிறத காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா பண்ண முடியாது. ஆப்ரஹாம் ஸ்பிரிட் நேச்சர். அவன் போய் எந்த நேச்சரோடு போய் சேர்றான்? சாராள். இந்த சாராள் தான் என்ன பண்ணது தெரியுமா? ஆபிரகாமை வழி விலக பண்ணது. நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், உன்னால் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும், இஸ்மவேல் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது யார்? இந்த சாராள். அடிமை பெண்ணோட போய் சேருன்னு சொன்னது யார்? இந்த சாராள். டிஸ்ஆனஸ்டி. நல்லா கவனிக்கணும். நீங்கள் யார் கூட பழகுறீங்க, யார் கூட சேர்றீங்க, ரட்சிக்கப்படாத உறவுகள் யாராக இருந்தாலும் அவங்க மூலமாக ஈஸியாக பிசாசு உங்களை என்ன செய்யும்? வழி விலகச் செய்யும். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, கடைசியாக 7 வரைக்கும் படிங்க சீக்கிரம்.
இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படியாக அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்ம கட்டி இருந்த உறவு. அதுதான் சமாரியா ஸ்திரீ சொல்றா, என்னை கட்டி இருந்த அந்த உறவு, கட்டி இருந்த அந்த 5 புருஷர்கள், அதிலிருந்து நான் விடுதலை ஆகிட்டேன். அதனால தான் இயேசு என்ன சொன்னார், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை. இப்போ உன்னை கட்டி வச்சிருக்கிறவன், புரியுதா? புருஷன் மனைவி, கணவன் மனைவி உரிமையானது. கால் கட்டு போட்டாச்சுன்னா என்னது, கட்டி போட்டுடுறாங்க. தாலி கட்டியாச்சுன்னா என்னது, அந்த கட்டுக்குள்ளே போய் என்ன செய்துடுறாங்க. அது ஒரு மேன்மையான உறவு, அது ஒரு அக்ரிமெண்ட், அது ஒரு உடன்படிக்கை, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிறது, அந்த கட்டி இருக்கிற நியாயப்பிரமாணம் எதை குறிக்குது? பாவ மன்னிப்பு நிச்சயமில்லாத தன்மையோடு கூட ஜீவிக்கிறது. அப்படி ஜீவித்துட்டு நம்ம கிறிஸ்து என்னும் வேறொருவர்களாக ஜீவிக்க முடியாது. ஆமென். தட்ஸ் தி டிஸ்ஆனஸ்டி ஸ்பிரிட். வாசிங்க. நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. ஓகே, அப்போ எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். திஸ் இஸ் த டிஸ்ஆனஸ்டி. விரும்புகிறத செய்ய முடியலை, செபிக்கலான்னு நினைக்கிற முடியலை, வேதம் வாசிக்கலான்னு நினைக்கிற முடியலை, உண்மையாக ஜீவிக்கணும்னு நினைக்கிற முடியலை, பரிசுத்தமாக நடக்கணும்னு நினைக்கிற முடியலை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்கிறது போல 2 கொரிந்தியர் 4:2 வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, ஸோ அதெல்லாம் நீங்கள் வெறுக்கணும். தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று ஆமென், உங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணணும். இந்த பூமியில் நீங்கள் பழகிற யாருக்கிட்டையுமே நீங்களா எந்த வெட்கமான அந்தரங்க காரியங்களுக்கு உடம்படக்கூடாது. உங்கள் மூலமாகவும் அவங்க உடம்படக்கூடாது, அவங்க மூலமாகவும் நீங்கள் உடம்படக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பரலோகம் போக முடியாது. சோமனோமா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை தேவ பிள்ளைகள் வெறுக்கணப்பா. வாலிப பிள்ளைகள் இந்த வாலிப நாட்களில் அதை வெறுத்து தந்திரமாய் நடவாமல், இந்த தந்திரமான காரியங்களுக்குள்ளே பிள்ளைகளை பிசாசானவன் கொண்டு போகாதபடிக்கு மொபைல் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ இல்லை ஆண்டவரே ரட்சிக்கப்படாத யார் மூலமாகவோ, அமேன் கர்த்தாவே ஆஃப் ட்ரூத், அமேன் பாதி சத்தியத்தை அறிந்து கொஞ்சம் சத்தியத்தை மாற்ற அறிந்து கொண்டு பேசுகிறவர்களோடு கூட அல்லாமல் முழு சத்தியத்தில் பூரண சத்தியமான சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவார் என்று சொன்னீரே. சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற சபைக்கு பிள்ளைகள் சாட்சியாக இருந்து சத்துருவை ஜெயிக்க பலம் கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லிவிடு.